வணக்கம் நண்பர்களே. 7வது கட்ட வாக்குப்பதிவு, மக்களவைத் தேர்தலுடைய நிறைவான வாக்குப்பதிவு 1ஆம் தேதி நடக்குது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாடே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதுக்கிடையிலேயே அதற்கு முன்கூட்டியே பல்வேறு பரபரப்புகள் அரங்கேற தொடங்கிருச்சு. குறிப்பாக இராணுவ தலைமை தளபதியினுடைய பதவிக்காலத்தை 1 மாதம் நீட்டித்திருக்காங்க ஒன்றிய அரசு. இது பல்வேறு சர்ச்சைகளையும் விவாதங்களையும் கிளப்பியிருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு அதிரடின்னு இல்லை, ஒரு பரபரப்பான அறிவிப்பு என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் 30ஆம் தேதி மாலை கன்னியாகுமரிக்கு வர்றாரு. அங்கேருந்து தொடர்ந்து 1ஆம் தேதி வரைக்கும் இரவு பகல் தொடர்ச்சியாக தியானத்தில் அமர்கிறார் அப்படின்னு சொல்லி பிரதமருடைய அலுவலகமே செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு. இதுதான் இப்போ இந்தியாவுடைய ஹாட் டாக் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி ஹாட் டாபிக் தான், டாக்கும் அதுதான். கடந்த 2019 இமயத்தில் உள்ள குகையில் போய் தியானம் பண்ணார் பிரதமர் மோடி அவர்கள். இப்போ இந்த தேர்தலில் குமரியை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இமயம் முதல் குமரி வரை அப்படிங்கிறது இவருக்கு இது மாதிரியான இந்த நாட்டினுடைய 2 எல்லைகளையும் இந்த வகையில் அவர் தொட்டிருக்காரு. பொதுவாக இந்த தியானம் அப்படின்னா அவருக்கு அதை ரொம்ப, அதாவது பொதுவாக இந்த காவி உடை, அப்புறம் தியானத்தில் அமர்ந்திருக்கிறது, பக்தி மார்க்கம், நெற்றியில் திருநீர், குங்குமம், சந்தனம், இதெல்லாம் போக இந்த காவி உடையோடு இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பொதுவாக ஒரு பவ்யமாக, அதாவது நம்ம சராசரி மனிதர்களை விட அவர்கள் ஒரு படி மேலானவர்கள் அல்லது பலபடி மேலானவர்கள், துறவு மனப்பான்மை கொண்டவர்கள், அப்புறம் இறை நம்பிக்கை அல்லது அந்த இறை நெறியில் ரொம்ப அழுத்தமான பிடிப்பும் ஒழுக்கமான நடைமுறைகளும் உள்ளவர்கள் அப்படின்னு ஒரு மரியாதை உண்டு நமக்கு. அதனால் அவர்களை பார்க்கும்போது மரியாதையும் அன்பும் ஏற்படுவது ஒரு இயல்பு. அந்த நம்ம மரபில் அதாவது நமக்கு மற்ற நம்பிக்கைகள் இருக்குதோ இல்லையோ, அதுபோன்ற துறவிகளை பார்க்கும்போது, அந்த கோலத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு மரியாதை தாமாகவே அவங்கள நம்ம கையெடுத்து வணங்குறது ஒரு மரபு வழக்கம். இதெல்லாம் இப்போ ஒரு 10 வருஷமாக இது வேறு மாதிரி மாறிடுச்சு. இதெல்லாம் வணங்கத்தக்க தோற்றம் அப்படிங்கிறத விட அச்சுறுத்தலுக்கான தோற்றமாக மாறிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கோலத்தோடு நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இப்போ பயப்பட வேண்டியிருக்கு. இவர் என்னென்னு தெரியலையே, ஆர்எஸ்எஸ்ஸா இல்லை இவர் என்ன வேலையாக இங்கே வந்திருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த தோற்றத்தை பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய தோற்றமெல்லாம் இப்போ நமக்கு இப்படியான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க தொடங்கிருச்சு. ஏன்னா 2019 இதே மாதிரி தான் காவி உடை உடுத்தி குகையில் போய் ஐயா பிரதமர் மோடி அவர்கள் தவம் இருந்தார். அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு நன்றி சொன்னார் முன்னாடியே. இந்த மாதிரியெல்லாம் ஒரு சமிக்கைகள் அதெல்லாம். அப்போ இப்போ உள்ள 303 இடங்கள் அது கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. எதுக்குன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த மாதிரி போகும்போது இந்த இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள், இந்துத்துவா நெறியை பின்பற்றுகிறவர்கள், அந்த கொள்கையில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் பிரதமர் மோடியினுடைய இந்த தோற்றத்தையும் இந்த தியான கோலத்தையும் பார்த்துட்டு மேலும் மனம் நெகிழ்ந்து வாக்குகளை அள்ளி வழங்கி விடுவார்கள், வழங்கினாங்க அப்படின்னே சொல்கிறாங்க 2019. அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி. கடைசியாக பிரச்சாரத்தையெல்லாம் விட்டுட்டு, ஒரு நாள் பிரச்சாரத்தையே விட்டுட்டு குகையில் போய் உட்காந்துருக்கிறது. இப்போ இதே மாதிரி இப்போ கன்னியாகுமரிக்கு வர்றாரு, பிரச்சாரத்தையே நிறுத்தி விட்டு இந்த தியானத்திற்கு வர்றாரு. ஆனால் இது மாதிரியான கணக்குகளை அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இப்போதும் இந்த 57 தொகுதிகள் இறுதியாக நிறைவான வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய இடங்கள் 57 தொகுதிகள். இதில் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் 13, பஞ்சாப் மாநிலத்தில் 13, இதுவே 26 தொகுதிகள் ஆகிடுது. ஒரு 50 விழுக்காடு தொகுதிகள் இந்த 2 மாநிலத்திலையுமே இருக்குது. ஜார்க்கண்டில் 3. ஜார்க்கண்டில் இப்போ என்ன நிலைமைன்னு தெரியும். அந்த அம்மா அவங்க கல்பனா சோரன் அவங்க பயங்கரமாக
பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காங்க. கணவர் சிறைக்கு போன பிறகு திடீர்னு அரசியலுக்குள்ளே வந்து இந்த 3 மாதங்கள் 2 மாதங்களுக்குள்ளே அவ்வளவு மக்களோடு மக்கள் செல்வாக்கை வந்து அவங்களுக்கு அதிகரிச்சிருக்காங்க. அவ்வளவு நெருக்கமாக இருக்காங்க, அவ்வளோ பிரபலமாகிட்டாங்க இங்கே. அதனால் ஜார்க்கண்டில் வந்து இந்த 3 தொகுதிகளையெல்லாம் ஒன்றும் இங்கே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் ஒருவேளை இந்த காவி உடை உடுத்தி தலைவர் தியானத்தில் இருக்கிறனால இந்த தியானத்தை பார்த்துட்டு தியான கோலத்தை பார்த்துட்டு போடுறா ஓட்டை அப்படின்னு சொல்லி போடுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது உத்தரப்பிரதேச மக்கள். பஞ்சாபில் வாய்ப்பே இல்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்துலேயுமே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அக்னிபாத் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து பீகார்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் தான் அந்த இராணுவத்தினுடைய அக்னிபாத் திட்டத்தினுடைய அதிருப்தி அலைகள் கடுமையாக இருக்குது. உத்தரப்பிரதேச மக்களும் இதற்கெல்லாம் மயங்கி இப்போ ஓட்டு போட்டுற மாட்டாங்க என்பது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. மொத்தத்தில் என்ன இப்போ நமக்கு வந்து என்ன இப்போ இந்த இதெல்லாம் சொல்லும்போது இந்த சித்தர் பாடல் ஒன்று தான் நமக்கு ஞாபகம் வருது. ஒரு பாட்டு நம்ம கேட்டிருப்பீங்க. வேடந்தனை போட்டு வேடிக்கையாய் திரிந்து காசு பணம் பறிக்க கற்றேன் பரசிவமே. இந்த மாதிரியான கோலத்தை வந்து பயன்படுத்துகிறது. காசு பணம் பறிக்கிறதுக்கு அவர் பாவம், இவருக்கு ஒன்றும் தேவையில்லை. இவர் நண்பர்களுக்கு தான், அதானி அம்பானி அவங்களுக்கு தான் தேவை. மோடிக்கு வந்து என்ன ஒரு நாளைக்கு சில லட்சங்களுக்கு செலவு பண்ணி அந்த உடைகள் கொடுத்துறாரு. இப்போ சும்மா அந்த ஒரு நாள் தியானத்துக்கு சுமார் 1 கோடி ரூபாய் செலவாகுங்கிறாங்க. மற்றபடி எல்லாம் எளிமையான முறையில் தான். அவர் ஏன்னா ஆன்மீகமில் ஆன்மீக நெறியில் பின்பற்றுவர், எளிமை தானே. அதாவது வள்ளலார் சொன்னார், கைகளை வீசனாணி கட்டியே நடந்தேன். வள்ளலார் சொல்லக்கூடிய பக்தி மார்க்கம் அது. இது வந்து இவங்க கடைப்பிடிக்கிற மார்க்கம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா, மக்களை வந்து குறைந்தபட்ச அறிவு கூட இவங்களுக்கு இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறார், நம்புகிறார். பிரதமர் மோடி அவர்களும் சரி, பாரதிய ஜனதாவினரும் சரி, இந்துத்துவவாதிகளும் சரி, சாதாரண மக்களை அவங்க வந்து என்ன இடம் போட்டு வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு படம் இது எங்கள் நாடுன்னு ஒரு படம் வந்துச்சு, 80களில் வந்துச்சு அந்த படம். அதில் வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசுவார். அப்போ வந்து அதில் ஒரு டைலாக் வரும். அந்த அரசியல் தலைவர் பேசும்போது மேடையில் உங்களையெல்லாம் பார்க்கின்ற போது அப்படின்னு ஆரம்பிப்பார். உடனே கட் பண்ணிவிட்டு அந்த எதுக்கு இருக்கிற மக்கள் கூட்டத்தை பூரா ஆட்டு மந்தையாக காமிப்பாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி தான் இப்போ இவங்க வந்து இந்த பாரதிய ஜனதா, பிரதமர் மோடி, ஆர்எஸ்எஸ் பரிவாரங்கள் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாதாரண மக்களை ஆட்டு மந்தைகள்னு நினைக்கிறாங்க. அறிவோ உணர்வோ முன்ன பின்ன என்ன நடந்துச்சு, இவர் என்னவெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சிந்திக்க மாட்டாங்க. இந்த காவி உடை உடுத்தி இவர் தியானத்தில் அமர்ந்துட்டாருன்னா விவேகானந்தர் மாதிரி நினச்சி அந்த இதை நினச்சி உடனே வாக்குகளை அள்ளி வழங்கி விடுவார்கள் அப்படின்னு சாதாரண மக்களை அவர்கள் எடை போடுகிறார். எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறது கேள்விக்குறியானதாக இருக்கிறது என்பதுதான் நமக்கு அங்கிருந்து களத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடிய தகவல்கள். இந்த இராணுவ தளபதியினுடைய பதவியை 1 மாத காலம் நீட்டிக்கிறது அப்படிங்கிறது, அவர் ஏற்கனவே வந்து ஒரு தொழில்நுட்ப பிரிவில் இருந்தால் அவரை வந்து இராணுவ தளபதியாக போட்டிருக்காங்கிற சர்ச்சை உண்டு. இப்போ அவருடைய பதவி காலத்தை முன்கூட்டியே அதற்கு ஏற்பாடு செய்திருக்கலாம். இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த தருணத்தில் ஓரிரு நாட்களில் இந்த மாதிரி பதவி நீட்டிப்பு செய்திருப்பது ஏதோ ஒரு உள்நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் இப்போ வந்து கடுமையாக எழுந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பிரகலாத் பிரபாகர் சொன்னார், நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவிற்கு இடங்கள் குறைந்து இந்தியா கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைத்து ஆட்சி மாற்றத்திற்கே வழிவகை ஏற்பட்டாலும் கூட அத்தனை ஈஸியாக உங்களை விட்டுற மாட்டாங்க, அத்தனை எளிமையாக அது நடந்து விடாது, நீங்கள் என்னென்ன நடக்க போகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருந்தார் கட்டுரையில். இப்போ இந்த நடக்கிற நிகழ்வுகளெல்லாம் பார்த்தா இது ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு சுமூகமான இப்போ தேர்தலில் பல முறை பார்த்துருக்கோம் நம்ம. என்ன நடக்கும், ஒரு தேர்தல் முடிவுகளை அறிவிப்பாங்க, ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கும் அல்லது கூட்டணி வெல்லும், இன்னொரு கூட்டணி தோற்கும். தோற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க வழக்கமாக அரசியலில், மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் அப்படிம்பாங்க. இன்னும் அதிகமாக சில பேர் இன்னும் ஒருபடி மேலே போய் சிலர் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, அதனால் மக்கள் தீர்ப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்ன மரபோ அதன்படி ஆட்சி மாற்றத்திற்கான
பொறுப்புகளை வரக்கூடிய அரசுகளிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்வது மரபு. நம்முடைய ஜனநாயகத்தில் இதுவரைக்கும் இந்த 75 ஆண்டு கால இந்திய விடுதலை இந்தியாவுடைய வரலாற்றில் அதுதான் நடந்திருக்கிறது. இது ஒன்று இப்போ நடக்கிறதுல என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியலைங்கிற பதைப்பை இப்போதே ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகளும் அந்த அச்சத்தை ஒரு விதமாக சொல்கிறாங்க, வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு செய்தியை நீங்கள் கவனிங்க. இதில் எல்லாவற்றையும் வளைத்து போட்டார்கள் அப்படிங்கிறது வேறு. தேர்தல் ஆணையம் மிக மோசமாக இந்த ஆளும் கட்சியினுடைய ஆளும் அரசின் ஏவல் அமைப்பாக மாறிவிட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். வழக்கமாக உங்களுக்கு நினைவு இருக்கலாம், எல்லா தேர்தல்களையும் இதற்கு முன்பு நடந்த அனைத்து தேர்தல்களையும் கூட 2019 வரைக்கும் கூட ஒவ்வொரு வாக்குப்பதிவும் முடிந்த உடனே மாலை 7 மணிக்கு தேர்தல் ஆணையத்து அதிகாரிகள் மக்களை ப்ரெஸ் மீட் நடக்கும். அதில் இவ்வளவு வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு, இத்தனை வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க, என்னென்ன கட்சிகள் போட்டி போட்டாங்க, என்னென்ன இடத்துல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, இல்லை சுமூகமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை அதிகாரபூர்வமான தகவல்கள் அனைத்தையும் தேர்தல் அதிகாரிகள் நமக்கு செய்தியாளர்கள் மூலமாக இந்த நாட்டிற்கு சொல்வார்கள், மக்களுக்கு சொல்வார்கள். அப்படி ஒரு நடைமுறையே இந்த தேர்தலில் இல்லாமல் போச்சு. என்றைக்காவது ஒரு நாள் திடீர்னு பார்த்து அதில் 1 கோடி வாக்குகள் கூடி போச்சு, குறைஞ்சி போச்சு, இப்படி இந்த கதை தான் வருதே தவிர ஒரு உருப்படியான முறைப்படியான அறிவிப்புகள் அவ்வப்போது மக்களுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு அறிவிப்புகளே தகவல்களே பகிரப்படுவதில்லை. இதை நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது எல்லாருக்குமே இது மாதிரியான சந்தேகங்களை இன்னும் மேலும் மேலும் வலுப்படுத்துகிறது. இந்த மாதிரியான இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் இராணுவத்தினுடைய இதிலையும் முக்கியமான முடிவை ஒரு மாற்றிட்டு அப்படியே கிளம்பி காவி உடையோட இங்கே என்ன உடை உடுத்த போகிறாருன்னு தெரியல. அவர் விவேகானந்தர் மாதிரி தலைப்பாகை கட்டிக்கிட்டு வர போகிறாரா, இல்லை வேறு எதுவும் என்ன உடையில் எது எப்படி வேணாலும் இருக்கலாம். அவருடைய உடைகள் உலக புகழ் பிரசித்தி பெற்றவை. உடை வடிவமைப்பாளர்களே ஒரு பட்டாளமே கூட வரவும் போகும். ஒரு ஷூட்டிங் என்ன அவர் அங்கங்கே நடந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு இப்போ கன்னியாகுமரிக்கு வர்றாங்க. கன்னியாகுமரியில் 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரை இந்த ஷூட்டிங் நடக்கும், தியான ஷூட்டிங் நடக்கும். படப்பிடிப்பு தளத்தை மாற்றி விட்டார் பிரதமர் அவர்கள், இங்கே வச்சுருக்காரு. அதனால் மக்கள் கொஞ்சம் அங்கே வேடிக்கை பார்க்கலாம். நல்லா நிறைய அந்த மாதிரி கன்னியாகுமரி மக்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு 2 நாளைக்கு. அதற்கு பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் கலந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ எல்லார் தரப்புலையும் இருக்குது. இதனோடு இதுக்கிடையில் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி தலைவர்கள் 1ஆம் தேதி டெல்லியில் கூடுறாங்க. இங்கேருந்து முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவர்களும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி செல்கிறார். அதுபோக மற்ற தலைவர்களும் எல்லா கட்சி தலைவர்களும் போகிறாங்க, கூட்டணி தலைவர்கள் அங்கேயும் வர்றாங்க. மம்தா பானர்ஜி வழக்கம் போல் அவங்க நான் இந்த அன்னைக்கு கூட்டத்தில் நான் கலந்துக்கலைன்னு சொல்லி சில தவிர்க்க முடியாத காரணங்களை சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது அதை பற்றி பல்வேறு கருத்துகள் உலவுது. ஒருவேளை பிஜேபிக்கு பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு இடம் கூடுதல் கிடைச்சிச்சுன்னா அந்த பக்கம் போயிடுவோம். இந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இடம் கிடைச்சுன்னா இந்த பக்கம் போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சிலர் சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா அது இவர் காட்டின வழி. யார், நம்ம நிதிஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கார்ல, பீகார் முதலமைச்சர், அவர் காட்டிய வழி அது. அப்படி ஒரு அபூர்வமான தலைவர் அவர். அந்த வழியில் ஒரு வேளை மம்தா பயணிக்கிறாங்களான்னு தெரியல. மற்றபடி எல்லாருமே கெஜ்ரிவால் அவர்கள் உட்பட எல்லாருமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அடுத்த கட்டத்திற்கான வியூகங்கள் என்ன, ஏன்னா இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்கள் வரும். இது முறையாக பதிவாகி முறையான எண்ணிக்கை வழக்கமான இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த 75 ஆண்டுகால ஜனநாயக மரபுப்படி வாக்கு எண்ணிக்கை நடந்து அறிவிக்கப்பட்டால் இந்தியா கூட்டணி தான் அதிக இடங்களை பெறும். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் தனித்தே ஏறத்தாழ 150 இடங்களுக்கு மேல் கட்டாயமாக பெறும் என்று பார்வையாளர்கள், இதை கவனித்து கொண்டிருக்கிறவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் கடைசி நேரத்தில் திடீர்னு பல்ட்டி அடிக்கிறாங்களாம். பத்திரிகையாளர்களே ஒரு சிலர் திடீர்னு முன்னாடி இல்லை காங்கிரஸ் கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் வரப்போகுதுன்னு சொன்னவங்களாம் சில பேர் இல்லை இப்போ ஏதோ மாறுதே, ஏதோ பாரதிய ஜனதா வர்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பல்ட்டி அடிச்சுன்னு சில பேர் பேசுகிறாங்க.
அதுக்கெல்லாம் தெரியல. அவங்களுக்கு தான் அந்த காரணம் தெரியும். எது எப்படி இருந்தாலும் 4ஆம் தேதி என்ன விளைவுகள் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும். அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். என்ன நடந்தாலும் இந்த நாட்டு மக்கள் அதை சந்தித்து தான் ஆக வேண்டும். ஆனால் ஒன்று, இந்தியா என்ற ஜனநாயக நாடு ஒருபோதும் சர்வாதிகாரத்தையும் நேரடியான சர்வாதிகாரத்தையும் ஏற்காது. ஜனநாயகம் என்கிற பெயரால், தேர்தல் என்கிற பெயரால் மறைமுகமாக எதேச்சாதிகாரத்தன்மையை புகுத்தினாலும் அது ஏற்காது. இந்திரா காந்தியினுடைய நிலைமை அதற்கு உதாரணம். அதையும் தாண்டி முரட்டத்தனமாக எதையாவது இவங்க வந்து யோசித்து இப்போ ஏன்னா பதட்டத்தில் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மோடி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சா, மன நிம்மதி இல்லையா, இப்போ திடீர்னு இந்த மாதிரி நேரத்தில் தியானம் பண்ண போகிறாருன்னா அதற்கு என்ன காரணங்கிறது தெரியல. மற்றவர்கள் சொல்லக்கூடிய மாதிரி அதில் ஏதாவது மறைமுக திட்டம் இருக்கா, இல்லை எப்படியாவது தப்பிச்சிட்றா மாறா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து கடவுளை வேண்ட போகிறாரா என்னங்கிறது இனி அப்போ தான் தெரியும். ஆமாம். அதனால் இது எப்படி இருந்தாலும் ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு முக்கியமான தேர்தல், நாட்டினுடைய அடுத்த கட்ட தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடிய தேர்தலினுடைய இறுதி கட்டத்தில் போய் குகைக்குள்ளே உட்கார்றது, அப்புறம் இதில் இந்த மாதிரி பாறையில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறது, விவேகானந்தர் நினைவிடத்தில் போய் தியானம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அரசியல் நடவடிக்கை அல்ல. இது அந்த இவர் மாதிரி பாட்டு சித்தர் பாடல் மாதிரி வேடந்தனை போட்டு வேடிக்கையாய் திரிந்து காசு பணம் பறிக்க கற்றேன் பரசிவமே, அந்த பாடலை தான் நம்ம பாடி பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதில் நாம் நினைப்பது போல் எல்லாம் நடந்து ஒரு ஜனநாயகம் வெற்றி பெற்று விட்டால், ஜனநாயகம் வெற்றி பெறுவது என்பது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது தான். பாரதிய ஜனதாவோ பிரதமர் மோடி அவர்களோ மீண்டும் வெற்றி பெற்று விட்டால் அது ஜனநாயகமாக இருக்காது. அது ஜனநாயகத்தின் அறிகுறியும் அல்ல. அதற்கு மேலே அது நடந்தால், நம்ம பட்டுக்கோட்டையார் ஒரு வரி சொல்லியிருக்கார், உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் கத்தி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்த வேண்டியதான். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி நம்மளும் எங்கேயாவது போய் தியானம் பண்ண வேண்டியதான். வரட்டும் நண்பர்களே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு செய்தியோடு சந்திப்போம். நன்றி.